இன்றைய நாளிலும் கூட சிறிது நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எது ஆராதனை அல்லது எது ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஒருவேளை ஆண்டவரை நம்ம எல்லாரும் ஆராதிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக ஆராதிக்கிறோம். ஆராதனை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஆலயத்துலலாம் போய் ஆராதிக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேரம் கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? ஆராதனை நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? ஆராதனை நேரமே கிடையாது, ஃபுல்லாக ஆராதனை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆராதனை அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடங்களிலுமே நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆராதனையை நம்ம அனுசரித்து வருகிறோம். ஆனால் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது நம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும், அல்லது தேவன் எவ்விதமான ஆராதனையை விரும்புகிறார், நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதத்திலே. அதை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அதாவது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த உலக வழக்கத்தின்படியான ஆராதனையை அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதியிருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கும் பொழுது 20வது வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் என்ன செய்யும்? அழிந்து போகும். அனுபவிக்கிறதுனால என்ன செஞ்சிடும்? இந்த கட்டளைகள் எல்லாம் மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட கட்டளைகள், அல்லது ஏதாவது ஒரு உலக பிரகாரமான பொருட்களை நம்ம தொடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி தான் நம்ம வழிபடணும், ஒரு தெய்வத்தை இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் யார் உருவாக்கி வைத்தது? மனுஷர்களுடைய உலக வழக்கம், மனுஷர்களாக உண்டாக்கப்பட்ட உலக வழக்கம் தான். ஆனால் அதன்படியே நம்ம இன்னைக்கு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு எப்படி இருக்கிறோம்? மரித்தவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 20வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். உலக வழிபாடுகளுக்கு மரித்தவர்களாய் இருக்கிற நம்ம உலகத்தின்படியே நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட போதனைகள் எதற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னா, சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? தேவனை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறோம். நம்முடைய ஆராதனையில எதெல்லாம் காணப்படுகிறது? உலக மக்கள் செய்கிறது போல என்னுடைய ஆராதனை இருக்கிறதா, அல்லது என்னுடைய ஆராதனை விசேஷித்த விதமாக இருக்கிறதா என்பதை தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை உலக மக்கள் எப்படி அவர்களுடைய தெய்வங்களை ஆராதிக்கிறாங்க? ஏதாவது ஒரு மெழுகுதிரியை பொறுத்து என்ன செய்வாங்க? அவங்க ஆராதிப்பாங்க. அல்லது அவங்க ஏதாவது ஒரு குத்து விளக்கு வச்சு என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக என்னதை வச்சு ஆராதிப்போம்? குத்து விளக்குக்கு பதிலாக மெழுகுதிரியை நம்ம வச்சுக்குவோம், அப்படி தானே? அவங்க ஏதாவது ஒரு இதை நான் இவ்வளோ நாள் சாப்பிட மாட்டேன், இதை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விதமாக என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? நாங்களும் இந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம்? இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், இதெல்லாம் தொட மாட்டோம், நாங்கள் இதெல்லாம் வச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மள என்ன செய்வோம்? ஆராதிப்போம். அப்போ இதெல்லாம் எவ்விதமான ஆராதனையாக இருக்கிறது? தேவன் இவ்விதமாய் ஆராதிக்க சொன்னாரா? இதெல்லாம் உலக வழிபாடுகளாக இருக்கிறது. உலக வழிபாடும் உலக வழக்கங்களும் மனுஷர்கள் உண்டாக்கினதும் மாயமான தாழ்மையுமாய் இருக்கிறது. ஒருவேளை நான் உடையில நான் குறிப்பிட்ட இந்த கலர்ல தான் ட்ரெஸ் போடுவேன், நான் இப்படி தான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உடையில நான் தாழ்மையையும் ஒரு மாயமான தோற்றத்தையும் நான் உண்டாக்கி ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இருதயத்தில் அந்த தாழ்மை இல்லாமல் போய்விட்டால் ஆண்டவரை என் மேல் பிரியப்படுவாரா? என்னுடைய ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுவாரா? என்னுடைய உடையில நான் மற்றவர்களுக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன், என்னுடைய பழக்க வழக்கங்களில் என்னுடைய உணவு முறைகளில் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய இருதயத்திற்குள்ள எவ்விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆராதனை ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இது உலக வழிபாடு. உலக வழிபாடுகளும் உலக மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஆராதனையும். அதற்கு இன்னொரு பேர் என்னன்னா சுய இஷ்டமான ஆராதனை. இந்த ஆராதனையெல்லாம் இப்போ உலக மக்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப
இஷ்டமா இருக்கு. அவங்க ஒரு இசை கருவியை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அதற்கு பதிலாக நம்ம ஒரு இசை கருவியை என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அவங்களுடைய இசைக்கருவி கொஞ்சம் பழமையானதாக இருக்கும். நம்முடைய இசைக்கருவி, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம பயன்படுத்துகிற இசைக்கருவி என்ன இருக்கும், கொஞ்சம் புதுமையாக கீபோர்டு அல்லது பேடு வாசிக்கிறது, ட்ரம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அவங்க ஒரு இசைக்கருவியை வாசிச்சாதான் அவர்களுடைய தேவனை அவர்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆராதனைகள்ல அப்படிப்பட்ட இசை கருவிகள், அப்படிப்பட்ட பயங்கரமான சவுண்ட்லாம் இல்லாம தேவனை கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிற ஆராதனைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆராதனைகள்ல விழுந்து போகிறது அநேகமா. உண்மையை சொல்ல போனா பெண்கள் தான் என்ன செய்யறோம், இதுல அதிகமா விழுந்து போகிறோம். எந்த ஒரு ஆராதனை அதிகமா சத்தமா இருக்கு, எந்த ஒரு ஆராதனையில நிறைய பேர் கீழே விழுகிறாங்க, எந்த ஒரு ஆராதனையில அதிகமா சவுண்டு வச்சு நிறைய பேர் பாடுறாங்க, நிறைய பேர் ஆடுறாங்க, இதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், விரும்புகிறோம். இதெல்லாம் உலக வழிபாடுகள், இது தேவனுக்குரியது கிடையாது. நம்ம உலக வழிபாடுகளுக்கு மரித்தவர்களாக இருக்கும் பொழுது அதே வழிபாடுகளில் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு எத்தனைப்படுவது எம்மாத்திரம். ஒருவேளை நான் தேவன் இன்றைக்கு எவ்விதமாய் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன், எவ்விதமான ஆராதனையை நான் விரும்புகிறேன் என்பதை சிந்தித்து பார்க்கிற தேவ ஜனங்களாக நாம் காணப்படணும். அது மாத்திரம் இல்லை, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் மாம்ச பிரகாரமாக ஆராதனை செய்யக்கூடாது என்பதை கூட பவுல் அங்கு எழுதுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் யாராவது வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது, மாம்சத்தின் மீது நம்பிக்கை இருக்கும். முழுவதுமா நம்ம எதை தான் நம்பிக்கிட்டு இருப்போம், நம்முடைய மாம்சம், என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய குடும்பம், என்னுடைய பெருமை, இதெல்லாம் மாம்ச பிரகாரமா உலக பிரகாரமா நம்முடைய நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கும், மாம்சத்தின் மீது இருக்கும். ஆனா ஒரு ஆராதனை, ஒரு பாட்டுன்னு சொல்லி வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படியே நம்ம ஆண்டவரோடு இருக்கிறதை போல ஒரு அரை மணி நேரம் அந்த ஆராதனை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அரை மணி நேரத்தில் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அந்த அரை மணி நேரம் முடிஞ்சு வெளியில வரும்போது அந்த அரை மணி நேரம் ஏதோ ஆண்டவரும் நம்மளும் மாத்திரமே இருக்கிறது போல கையெல்லாம் உயர்த்தி அவ்வளோ பாடுவோம், அவ்வளோ சவுண்டா பாடுவாங்க. அப்படி ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் இருதயத்திற்குள்ள இருக்கிற அந்த பெருமை, மாம்ச பிரகாரமான பெருமை என்ன செஞ்சிருக்காது, ஒளிஞ்சிருக்காது. மாம்ச பிரகாரமாக இருக்கிற அந்த உலக காரியங்கள், இச்சைகள் என்ன செஞ்சிருக்காது, ஒளிஞ்சு போயிருக்காது. இதுவும் ஒரு மாயையான ஆராதனையாக தான் இங்கு சொல்லப்படுகிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் எப்படிப்பட்ட ஆராதனையை செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக தான் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு பவுல் அன்னைக்கு சொல்றாரு, மாம்சத்தின்படி பெருமை பாராட்டணும் அப்படின்னா நானும் தான் பாராட்டலாமே. ஒருவேளை நம்ம பவுலை விட மேற்பட்டவர்களா, பவுலை விட நம்ம உயர்ந்தவர்களா, பவுலை விட நம்ம உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்தவர்களா, அவர் படித்தவர், அவர் இஸ்ரவேலில் நான் நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் உடையவர் அப்படின்னு சொல்றாரு, பரிசேயன் அப்படின்னு சொல்றாரு, பென்யமின் கோத்திரத்தான் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்முடைய இந்த நாட்கள்ல இருக்கிற உலக காரியங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பெருமையோடு கூட ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அன்றைக்கு அவர் அதை எல்லாமே என்ன செய்யல, நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்ப நம்முடைய உலக காரியங்களும் மாம்ச பிரகாரமான காரியங்களையும் நம்ம நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணி ஆண்டவரிடத்துல வருகிறோமோ, அப்பதான் நம்ம எப்படி ஆராதிக்க முடியும், ஆண்டவரை ஆவியில் என்ன செய்ய முடியுமா, ஆராதிக்க முடியுமா. இந்த கொலோசையர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஒருவேளை நம்ம ஆண்டவர் உண்மையாகவே மாயம் இல்லாமல் ஆராதிக்கும் பொழுது, மாம்ச பிரகாரமாக இல்லாமல் ஆவிக்குரிய ஆராதனை செய்யும் பொழுது நம்ம எதைத்தான் நாடுவோம், மேலானவைகளை என்ன செய்வோம், நாடுவோம். கீழானவைகளை, இந்த உலகத்துக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிற பிள்ளைகளாக தான் என்ன செய்வோம், காணப்படுவோம். ஒருவேளை அப்ப எப்படி நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆராதனை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே மிகுந்த அவசியமா இருக்கிறது. ஆராதனை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காணப்படணும். ஆனா அது எப்படி காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஒரு அரை மணி நேரத்துல அல்லது ஒரு மணி நேரத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த ஆராதனை முடிஞ்சிடக்கூடாது. அதாவது அரை மணி நேரம் நான் ஆராதிச்சுட்டு மீண்டும் என்ன செஞ்சிருவேன்,
என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆராதனை ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறதே கிடையாது. நம்ம யாத்திராகமம் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் என்ன செய்கிறார்கள், அடிமையாக கொண்டு போகப்பட்டு அடிமையாக இருக்கிறார்கள். அப்பொழுது ஜனங்களை கர்த்தர் மோசையின் மூலமாக என்ன செய்கிறார், அங்கிருந்து எகிப்திலிருந்து மீட்டு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லுகிற தேவன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாத்திராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு. அடுத்ததாக 8வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆராதனை செய்ய தான் என்ன செய்யறார் ஆண்டவர், அங்கிருந்து எகிப்திலிருந்து ஜனங்களை அனுப்பிவிட சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் மோசையையும் ஆரோனையும் நோக்கி நீ பார்வோன்ட்டு போய் கேளு, ஜனங்களை அனுப்பிவிட சொல்லி கேளு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ வெறுமனை விடுதலைக்காக அவர் என்ன செய்யல, கேட்க சொல்லல. எதற்காக அவர் கேட்க சொல்கிறார், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்யும்படியாக எகிப்தில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்யணும், அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்க சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, யாத்திராகமம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24, 25 வசனங்களை பார்க்கும் பொழுது மோசே அங்கு சொல்லுகிறார், நாங்கள் ஆராதனை செய்யும்படிக்கு என்ன செய்யணும், நாங்கள் பலியிடணும். பார்வோன் சொல்லும் பொழுது நீங்க மாத்திரம் என்ன செய்யுங்க, போய் உங்க தேவனுக்கு நீங்க ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது மோசே சொல்வார், நாங்க என்ன செய்யணும், வெறுமனே நாங்க ஆராதனை செய்ய மாட்டோம், நாங்கள் எங்கள் தேவனுக்கு என்ன செய்வோம், பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்தி தான் நாங்கள் ஆராதனை செய்வோம். நாங்க என்னதை கொண்டு பலி செலுத்துவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு அங்க போய் தான் தெரியும். அதனால நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாரோடையும் தான் நாங்க என்ன பண்ணுவோம், எகிப்து தேசத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லுவார். அது மாத்திரம் இல்ல, யாத்திராகமம் 8வது அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பார்வோன் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இங்கேயே ஆராதிங்க, எகிப்துல என்ன செய்யுங்க, உங்களுடைய தேவனுக்கு நீங்க ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே சொல்லுவாரு, எகிப்துல இருக்கிற அருவருப்புகளை கூட நான் என்ன செய்ய மாட்டோம், எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனையை செலுத்த மாட்டோம். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஆராதனை அப்படின்னா அதுல என்ன இருக்கணும், பலி இருக்கணும். ஒரு ஆராதனைனா என்ன இருக்கணும், பலி இருக்கணும். அவர்கள் அன்றைக்கு பலி செலுத்தி தான் என்ன செய்தார்கள், ஆராதனை செய்தார்கள். பார்வோன் போங்க அப்படின்னு சொன்னோன்னு மோசே போயிடல, நீங்க உங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்க மாத்திரம் போய் ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னு மோசே என்ன செய்யல, ஜனங்களை அழைத்து கொண்டு போகவில்லை. காரணம், பலி இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது. பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நம்முடைய சுயத்தினால என்ன செய்ய முடியல, அவரை போய் ஆராதிக்க முடியாது. அப்ப கண்டிப்பாக அங்கு ஒரு பலி என்ன செய்கிறது, தேவைப்படுகிறது. எங்கெல்லாம் ஜனங்கள் ஆராதித்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, எகிப்தில் இருக்கிற அருவருப்புகள் என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு பலியை செலுத்தவில்லை. இன்றைக்கு ஆண்டவருக்கு நான் பலி செலுத்துறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எகிப்து என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்து ஆராதிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஒருவேளை நீ எகிப்துல இருந்து வெளியே வா முதல்ல, அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும், ஆராதிக்க முடியும். நீங்க ஏன் ஆராதின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, தேவன் சொல்லவே இல்லை. எகிப்துல தானே இருக்க, எகிப்திலே ஆராதி, எகிப்துல இருக்கிற அருவருப்பை கொண்டு ஆராதி அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லல, அனுமதி கொடுக்கவே இல்லை. நீ எகிப்திலிருந்து முதல்ல வெளியே என்ன வரணும். எகிப்து என்பது ஒரு பாவத்தின் வீடு, அடிமைத்தனத்தின் வீடாக இருக்கிறது. நீ அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்து என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது. எகிப்தின் அருவருப்புகளை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நீ ஆராதிக்க கூடாது. இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோமே, நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோமா? கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், கிறிஸ்துவினுடைய பாவங்களை அவருடைய சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், அவர் எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். நான் பாவ அடிமைத்தனத்தில் இருந்து அவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கிறேனா? அப்படி வராத பட்சத்தில் ஆராதிக்க முடியாது. அப்ப நம்ம யாரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் பிரியப்படுகிற ஆராதனை நம்மில் காணப்படுகிறதா என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். பலி இல்லாமல் ஆராதனை இல்லை.
ஆண்டவர் எப்படிப்பட்ட பலியை விரும்புகிறார்? அன்றைய நாட்கள் அவர்கள் பலி செலுத்தி தான் என்ன செஞ்சாங்க? எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தார்கள். 10 விதமான வாதைகள் உண்டாயிற்று. அடுத்து கடைசியாக எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சங்கரிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை கால்களிலும் வாசல்களிலும் பூசப்பட்டது. அந்த வீடுகள் தவிர மற்ற எல்லா வீடுகளிலும் உள்ள தலைச்சன் பிள்ளைகள், பார்வோன் முதல் கொண்டு எல்லா வீடுகளிலும் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சங்கரிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பதாக தான் இவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து எங்க வர முடிந்தது? வெளியே வர முடிந்தது. அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. பலி இல்லாமல் அவர்களுக்கு என்ன இல்லை? அன்றைக்கு விடுதலை இல்லை. எகிப்தின் தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டது. எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும்! அன்றைக்கு கூக்குரல் இல்லாத வீடுகளே இல்லை என்ற நிலையிலே அன்றைக்கு அவர்கள் அந்த விடுதலையை அடைந்தார்கள். அந்த விடுதலையை அடைந்து கொண்ட அந்த தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்தார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் என்ன செய்ய முடியல? நடந்து கொள்ள முடியல. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல பவுல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதுகிறார். அவர்கள் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெறப்பட்டார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலை யாரு? கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களில் அநேகம் பேரிடத்தில் அவர் என்ன செய்யல? பிரியமா இருக்கவில்லை. அவர்கள் அநேகர் விக்கிரக ஆராதனையில விழுந்து போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். அநேகர் இச்சைகளுக்கு உட்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேகர் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவு பெரிய விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், எவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்து அவர்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார். அதையெல்லாம் மறந்து போனவர்களாக அவர்களுடைய சுய இச்சைகளுக்கும் சுய காரியங்களுக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள் தங்களை. இந்த ஆராதனையில் ஆண்டவர் என்ன செய்யல? நான் பிரியமாய் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவர்களில் அநேகம் பேரிடத்தில் நான் பிரியமாய் இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்கிறார்கள்? கடந்து வருகிறார்கள். 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து 15வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு பாடலை பாடி ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க. மோசையும் இஸ்ரவேல் புத்திரர்களும் கர்த்தரை பாடி என்ன செய்கிறார்கள்? துதிக்கிறார்கள். குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார், அவருடைய நாம மகத்துவம் உள்ளது, அவர் எவ்வளவு உயர்ந்தவர்னு சொல்லி ஆண்டவருடைய மகிமைகளை சொல்லி பாடி ஆராதிக்கிறாங்க. தீர்க்கதரிசியாகிய மிரியாம் கூட தம்புருவை எடுத்து ஸ்திரீகளோடு கூட நடனம் பண்ணி என்ன செய்யறாங்க? ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனா அடுத்த அதிகாரத்துல பார்க்கணும், 3 நாள் பிரயாணம் பண்ணி போகும்போது அவங்களுக்கு என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லை என்ற உடனே அவர்கள் என்ன செய்தார்களாம்? மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள். ஒருவேளை நம்ம செய்கிற ஆராதனை இப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கிறதா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நன்மையை தந்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன செய்யறது? ஆண்டவர் எனக்கு நன்மையை தந்துட்டாருன்னு சொல்லி ஆராதிக்கிறதும், அடுத்து சோதனை வரும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதும் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுவாபமாக இருந்தது. ஆண்டவர் அவர்களை வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஆண்டவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் எவ்விதமாய் ஆராதிக்கிறோம்? ஒருவேளை 1/2 மணி நேர ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்படுகிறவராய் இருந்தாரே ஆனால் அந்த 15வது அதிகாரத்துல வருகிற பாடலுக்கே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? பிரியப்பட்டிருக்கணும். அப்படிதானே? அந்த பாடல் அதுவே போதுமானதாக இருந்தால் அவர்களில் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல. 10வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல அவர்களில் அநேகம் பேரிடத்தில் நான் பிரியமா இருந்தது இல்லைன்னு சொல்றாரு. ஏன்? அவங்க நல்லா தானே பாட்டு பாடினாங்க, நல்லா தானே நடனம்லாம் ஆடினாங்க, நல்லா தம்புருலாம் வாசிச்சு ஆண்டவரை துதிச்சாங்களே. ஏன் ஆண்டவர் பிரியமா இல்லைன்னு சொல்றாரு? அப்ப அது போதுமானதாக இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனையில அந்த நடனமோ ஒரு பாடலோ அவர்கள் துதி சத்தங்களோ ஆண்டவருக்கு போதுமானதாக இல்லை. அவர் அதை காட்டிலும் மேலான ஒன்றை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதனால் பெற்ற விடுதலை, அவர்கள் பழி செலுத்தும் பொழுதெல்லாம் காலை வெள்ளாட்டுக்கடாவை என்ன செய்யறாங்க? பழி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த பலியில் அவர்கள் என்ன பண்ண முடியவில்லை? பூரணப்பட முடியவில்லை. அவர்கள் பலி செலுத்துறாங்க, மறுபடியும் என்ன செய்யறாங்க? பாவத்துக்குள்ள போறாங்க. இன்னைக்கு பலி செலுத்தினாதான் ஆராதனை செய்ய முடியும். பிரதான ஆசாரியன் வருஷந்தோறும் போய் என்ன செய்வாரு? பலி செலுத்துவாரு. நாடோறும் ஆராதனை செய்கிறார்கள். மறுபடியும் என்ன செய்யறாங்க? பாவத்துக்குள்ள போறாங்க. மறுபடியும் என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறாங்க, மறுபடியும் ஆராதனை செய்யறாங்க. ஒருவேளை நம்ம இன்றைக்கு நியாயப்பிரமாண காலங்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அல்லது புது உடன்படிக்கையின் காலத்துக்குள்ள வந்துட்டோமா?
புது உடன்படிக்கையின் காலத்துக்குள்ள வந்துட்டோம். கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டு விட்டார். ஆனா நம்மளும் இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்துல வாழ்ந்தது போலவே இன்றைக்கு ஆண்டவரை நான் துதிக்கிறேன், மறுபடி போய் என்னுடைய பழைய சுபாவத்துக்குள்ளாக போறேன். இன்னைக்கு துதிக்கிறேன், மறுபடியும் பழைய சுபாவம். இன்னைக்கு துதிக்கிறேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், மறுபடியும் பழைய சுபாவம். அப்ப எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து வருகிறோம்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பார்க்கும் பொழுது 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. எந்த ஆசாரியனோ நாடோறும் என்ன செய்கிறானாம்? ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு நாளும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை என்ன செய்யறாங்களாம்? அநேகந்தரம் செலுத்துறாங்க. இது அன்றைய நாட்கள்ல, பழைய உடன்படிக்கை நாட்கள்ல ஆசாரியர் என்ன செய்வாரு? நாடோறும் ஆராதனை செய்வாரு, வருஷந்தோறும் என்ன செய்வாரு? ஒரே வித பலி. ஏன் அப்படின்னா அவர்களால் அந்த மிருக வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை என்ன செய்ய முடியவில்லை, மீட்டு கொள்ள முடியவில்லை, பூரணப்படுத்த முடியவில்லை. பிரதான ஆசாரியனுடைய மனசாட்சி என்ன செய்யல, பூரணமாகல. அவருக்காகவே அவர் என்ன செய்ய வேண்டி இருந்தது? பலி செலுத்த வேண்டியதா இருந்துச்சு. 10வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகள் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் அது பூரணப்படுத்த மாட்டாது. அன்றைக்கு அவர்கள் செலுத்தின பலி, அவர்கள் ஆராதனைக்கென்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூடாரத்திற்குள்ளே செலுத்தின பலி அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை? பூரணப்படுத்த முடியவில்லை. ஒரு நாளும் பூரணப்படுத்திட்டு தான் மறுநாள் அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இன்றைக்கு செலுத்துகிற பலி அவர்களை பூரணப்படுத்திருச்சுன்னா அவர்கள் மறுநாள் பலி செலுத்த வேண்டியதில்லையே. ஆனால் நாம் அப்படிப்பட்ட உடன்படிக்கையில இல்லாத பிள்ளைகள், புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட என்ன செய்கிறார்? வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் நம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. ஒருவேளை அன்றைக்கு பிரதான ஆசாரியன் அநேகந்தரம் பலியிட்டார். அவருக்காக, அவருடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் அவர் பலியிட வேண்டி இருந்தது. ஆனால் நமக்கு உண்டாயிருக்கிற பிரதான ஆசாரியன் அநேகந்தரம்ல ஒரே தரம் நமக்காக என்ன செய்தார்? பலியானார். ஒரே தரம் பலியானார். ஒரே பலி. அவர் நமக்காக ஒரே தரம் பலியானார். நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சிலுவையில் அறைந்து தீர்த்து விட்டார். நமக்காக அவர் பாவமானார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். அப்படிப்பட்டவரை நாம் ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட அவர் எவ்வாறு நமக்காக தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாரோ அந்த சிந்தையோடு, அப்படிப்பட்ட பலிகளோடு தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட பலிகளோடு ஆராதித்து கொண்டிருக்கிறோமா என்பதையும் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். ஆராதிக்கிறோம், வீட்டுக்கு போன உடனே அதே பழைய ரொட்டீன் வாழ்க்கை. ஆராதிக்கிறோம், வீட்டுக்கு போன உடனே நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்துட்டு மீதி வச்ச சீரியல் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஆராதிக்கிறோம், மறுபடியும் வீட்டுக்கு போன உடனே அதே மாதிரி சண்டை போடுறோம். ஆராதிக்கிறோம், வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் அதே பொருள் ஆசை. ஆராதிக்கிறோம், வீட்டுக்கு போன உடனே அதே விக்கிரக ஆராதனை. இப்போ நம்ம எந்த பலியினால் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? அப்போ ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? எவ்விதமாய் நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்பதை என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க. இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்காக தான் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தான் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையாக என்ன செய்யணும்? மாற வேண்டும். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒரு அரை மணி நேரத்தில் என்னுடைய ஆராதனை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? முடிந்து போய்விடக்கூடாது. அதை ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறதே கிடையாது. என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையாக மாற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நன்மை கிடைச்ச உடனே ஆண்டவரை பாடி துதிக்கிறதும், அப்புறம் போன உடனே மோசேக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறதும், எகிப்துக்கு அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எகிப்தில் கிடைச்ச வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இறைச்சிக்காக முறுமுறுக்கிறாங்க. அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை அவர்கள் என்ன செய்யலை? அறிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு மாபெரும் மீட்பு! நாம் எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து, எத்தனை வருஷ கால அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம் என்பதை அறியாமல் உலகத்தில் அழிந்து போகிற ஜீவனுக்காக, அழிந்து போகிற பொருட்களுக்காக என்ன செய்தார்கள்?
முறுமுறுத்தார்கள். இந்த முறுப்பு பெண்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு பெண்களாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். முறுமுறுக்கிற காரியம் ஆண்கள் முறுமுறுத்து அவ்வளோவா பார்க்க முடியாது. ஆனால் பெண்கள் ஈஸியாக என்ன செஞ்சுருவோம், இந்த முறுமுறுப்பு வந்துடும். இந்த முறுமுறுப்பு மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் ஆராதனை செய்கிறவர்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது, காணப்படவே கூடாது. ஆண்டவர் அந்த ஜனங்களை மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்ட விதம் இருந்தது. சவுலை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுல் என்ன செய்கிறார், ஏற்படுத்தப்படுகிறார். தேவனால் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுல் ஏற்படுத்தப்படுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கு தேவன் ஒரு கட்டளை இடுகிறார். அவர்கள் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அமலேக்கியரை அங்கு இருக்கிற குழந்தைகள், பெண்கள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும், அமலேக்கியரோடு சேர்த்து அழித்து போட்டணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அமலேக்கியரோடு இருக்கிற எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக நீ என்ன செஞ்சிடணும், அழித்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது இந்த அமலேக்கியர் தான் என்ன செய்வாங்கன்னா வழிமறிப்பார்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் தான் இந்த எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு போகிற வழியில் என்ன செய்வாங்க, வழிமறித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அதாவது இந்த அமலேக்கு தான் என்ன செய்யறாரு, அவர்கள் இஸ்ரவேலர்கள் மீட்டு அப்பதான் அவங்க ஒரு ரட்சிப்பை அடைந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யறாங்க, வெளியே வர்றாங்க. அப்ப இடைமறிக்கிறது யாரு, இந்த அமலேக்கியர். அப்ப நான் இதை நினைவில் வச்சிருக்கேன், நீ அவங்கள முற்றிலுமா அழித்து போட்டுரு. இவர்கள் உன்னுடைய கானானுடைய பயணத்துக்கு எப்படி இருக்கிறாங்க, தடையா இருந்தாங்க, முற்றிலுமா நீ அழித்து போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சவுல் செய்த காரியம், அவற்றில் அவர்கள் ஜனங்களை எல்லாம் அழித்து போட்டுட்டு சவுல் என்ன செய்தாரு, அதில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் என்ன செய்தாரு, மிருக ஜீவன்கள், ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளையும் என்ன செய்தார், எடுத்து வைத்து கொண்டார். ஒருவேளை இது ஆராதனையா? அதை கேட்கும் பொழுது சாமுவேல் இதை அறிந்து ராம் முழுவதும் என்ன செய்தாராம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு சொல்லி போடுறோம். சவுலையும் சாமுவேலையும் நம்ம பார்க்கும் பொழுது இப்ப சவுல் எப்படியாக ஆண்டவரை ஆராதிக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை அழிச்சு போட்டு அந்த காரியம் உனக்கு தடையா இருக்கு, நீ கானானுக்குள்ள வருவதற்கு உன்னை அது வழிமறிக்கிறது, நீ கானானுக்குள்ள வருவதற்கு அது தடையா இருக்குது, அதை நீ அழிச்சு போட்டுரு அப்படின்னு சொன்னா அதை கொண்டு வந்துதான் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன் அப்படின்னு சொன்னா சவுல் கர்த்தரங்கு மனஸ்தாபப்படுகிறார். நான் ராஜாவாக்கினதற்கு என்ன செய்கிறார் கர்த்தர், சவுலை ராஜாவாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ள வருவதற்கு அல்லது நீ என்னிடத்துல வருவதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு தடையா இருக்கு, நீ அதை அழிச்சிரு. நீ இப்பதான் ஏத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்ற அந்த அமலேக்கியர் உனக்கு வழிமறிக்கிறார்கள். அந்த இடத்துல யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் யுத்தம் செய்ய புறப்பட்டு வருகிறார்கள். கடைசி அந்த அதிகாரத்துல கடைசி வசனம் முடியும் பொழுது அமலேக்கியரோடு தலைமுறையோரும் யுத்தம் நடக்கும். அவன் சிங்காசனத்திற்கு எதிர்த்து நின்றானே அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. இன்றைக்கு கானான் பயணத்துக்குள்ளாக, கானானுக்குள்ளாக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக போவதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், முற்றிலும் அழித்து போட சொல்கிறார். ஒரு சிலதை நீ ஒளிச்சு வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லல, ஒரு சிலதை நீ வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லல, நீ முற்றிலும் அழிச்சு போடு. அது உனக்கு தடையா இருக்குது, அது என்னிடத்துல வருவதற்கு எப்படி இருக்கிறது, தடையாக இருக்கிறது. அவன் கானானுக்குள்ள போகும்போது உன்னை வழிமறித்தானே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அதற்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்குள்ளாக இருக்கிறதா? பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை பார்க்கலும் கர்த்தருக்கு செவி கொடுத்தலுமே உத்தமமானது. நான் பலி கொடுக்க தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சவுல் சொல்லுகிறார். எது ஆண்டவர் வெறுத்த காரியங்களை கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்துவதா? ஆண்டவர் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ, எதையெல்லாம் வேண்டான்னு சொல்றாரோ, இன்றைக்கு ஆராதனைகள் அதெல்லாம் நுழைஞ்சிருச்சு. ஆண்டவர் பொருளாசையை வெறுக்கிறார், ஆண்டவர் உலக காரியங்களே வெறுக்கிறார். ஆனா இன்றைக்கு ஆராதனையில நம்மளை என்ன சொல்லி ஆராதிக்க சொல்றாங்க? கேளுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இந்த ஆராதனையை கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஆண்டவர் வெறுக்கிறார் உலக பொருளை, உலக ஆசையை ஆண்டவர் வெறுக்கிறார். பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆனா ஆராதனையில அதெல்லாம் கேளுங்கன்னு சொல்றாரு.
சொல்றாங்க, அந்நிய காரியங்கள் உள்ளே வருகிறது. எதெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு தடையாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்களை கொண்டே ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்து வருகிறோம். ஒருவேளை மோசம் போகாதிருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னை நிற்கிறவன் என்று காண்கிற எவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். எப்பொழுதுமே நம்ம எல்லா காரியங்களையும் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்க கடவும். ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அதில் அவர் பிரியப்படுகிற தேவனே கிடையாது. நாம் இன்றைக்கு எப்படி ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்? சவுளை போல ஆண்டவர் எதை வெறுக்க சொன்னாரோ அதை கொஞ்சம் கொஞ்சம் என் இருதயத்தில் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் உலக ஆசைகள், கொஞ்சம் கொஞ்சம் பொருளாசை என்னுடைய இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னா? ஆண்டவரை ஆராதிக்கிறோன்னு சொல்லி நல்லா 2 கைகளையும் உயர்த்தி நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. வீட்டுக்கு போனோடனே ஓட்டு காசு கொடுத்தா என்ன செஞ்சுக்கிடுறது? வாங்கிக்கிடுறது. இன்னும் கொஞ்ச நாள்ல இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வாங்குவீங்களா? நம்மளை பார்த்தாலே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், இவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இவங்க கிட்ட அது செல்லாதுன்னு சொல்லி சாட்சியா வாழ்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் ஆராதனை. நம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்கணும். அவர்கள் கர்த்தரை சாட்சிகளாய் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். இவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இவர்கள் பாவத்திற்கு உட்பட மாட்டார்கள். இவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இவர்களுக்கு பண ஆசை இருக்காது. இவர்கள் ஆண்டவரை தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் இவர்கள் இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் என்கிற அந்த சாட்சியுடைய பிள்ளைகளாய் தான் நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். ஒருவேளை அப்படியாகத்தான் ஆண்டவர் தன்னை ஜீவ பலியாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் எப்படி இருந்தார்? அன்பு கூர்ந்தார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை அன்பு கூறுவதற்காக தான் அவர் என்ன செய்தார்? பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு சாதாரணமான அன்பு கிடையாது. அவருடைய அன்பு ஏதோ பேச்சுல உள்ள அன்பு கிடையாது. பேச்சுல மாத்திரம் அவர் நான் அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு போகல. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அநேகரை சுகமாக்கினார், அநேக குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், குருடரை பார்க்க வைத்தார், முடவரை நடக்க வைத்தார், மரித்து போனவர்களை கூட உயிரோடு எழும்ப வைத்தார். ஆனா இதெல்லாம் அன்பு அன்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் இதோட விட்டுட்டு என்ன செய்யல? பெயர்ல இதற்கு மேலான ஒரு அன்பை அவர் நமக்கு காட்டினார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல அடுத்து என்னது? நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுதான் ஆராதனை. ஒருவேளை ஆண்டவர் விதமாக தான் நடந்து கொண்டார். அப்ப நம்ம எப்படி நடக்கணும்? நீங்களும் இந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் எப்படி தம்மை சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அந்த அன்பிலே தான் நம்மளும் நடந்த ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். அந்த அன்பு நம்ம இடத்திலே காணப்படுகிறதா? அந்த ஆராதனை நம்ம இடத்திலே காணப்படுகிறதா? தேவன் மீது அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளாக இருக்கிறதா? என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற அன்பு. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். இப்படி இருக்கிற சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப ஜீவ பலியாக நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் என்ன ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனை. அப்படித்தானே ஆண்டவர் கிறிஸ்து ஆராதித்தார். தேவனை அவர் அப்படித்தானே ஆராதனை செய்தார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்து தானே தேவனுக்கு சுகந்த பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தார். வேற ஏதோ பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கலையே, வேற ஏதோ தசம பாகங்களை கொண்டு வந்து அவர் கொடுத்து தேவனை ஆராதிக்கவில்லையே. உலக பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து அவர் தேவனை இவ்விதமாய் ஆராதிக்கவில்லையே. ஏதோ ஒரு பாடலை மாத்திரம் பாடி அவர் தேவனை ஆராதிக்கவில்லையே. 1/2 மணி நேரம் மாத்திரம் ஏதோ ஆண்டவரோடு இருந்து அவர் ஆராதிக்கவில்லையே. அவர் சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் தம்மையே ஒப்பு கொடுத்து தானே அவர் தேவனை ஆராதித்தார். அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தானே ஆண்டவர் நமக்கு வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஆராதனையை தானே கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் என்னை ஜீவ பலியாக நான் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரை நான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்னிடத்திலே காணப்படாது. அப்ப ஜீவ பலியா நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சுயத்தின்படி இருக்குமா? ஆண்டவருக்கு என்னை நான் ஜீவ பலியாக சிலுவையில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்காது?
என்னுடைய சுயத்தின்படி கண்டிப்பாக இருக்காது. ரோமருக்கு எழுதின நிருபம் அந்த 12வது அதிகாரம் 1வது வசனத்துல இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லிட்டு 2வது வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அதை தொடர்ந்து வருகிற காரியங்கள் எல்லாம் 21 வசனங்களும் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அவர்கள் தீமைக்கு தீமை செய்ய மாட்டார்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், யாரையும் அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இவை எல்லாம் புத்தியுள்ள ஆராதனையில நம்முடைய வாழ்க்கையை மாறி போயிடும். நான் ஆண்டவரை புத்தியுள்ள ஆராதனை, என்னை நானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டேன், நான் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன செய்யும்? காணப்படும். நான் யாருக்கு தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை முறையாவே மாறி போயிடும். அப்பதான் நான் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம். ஒருவேளை ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக 4 பாட்டோட நம்ம நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆராதனைக்கு ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் என் வாழ்க்கையை முழுவதுமாக நான் ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன்? ஆராதனையாக மாற்றுகிறேன். ஒருவேளை அவர் வரும் வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும், அல்லது நான் மறைக்கும் வரைக்கும் அந்த ஆராதனை என்ன செய்யாது? முடியாது. அந்த ஆராதனை ஒரு நாள் என்ன செய்யாது? முடியாது. அதற்கு முடிவு கிடையாது. ஒருவேளை நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? நம்மை நாம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமா? நான் ஆண்டவரை ஆராதிச்சிட்டேன், இன்னைக்கு நான் ஆண்டவரோட பேசிட்டேன், நான் இன்னைக்கு ஆண்டவரை ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டேன், அல்லேலூயா அல்லேலூயான்னு ஒரு அரை மணி நேரம் நான் சொல்லிட்டேன், நான் ஆண்டவரை ஆராதிச்சிட்டேன்னு சொல்லி நம்மை நாம ஏமாற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக இனிமேலும் நம்ம என்ன செய்ய முடியாது? காணப்பட முடியாது. அது என்னுடைய வாழ்க்கையாக மாறி போக வேண்டும். மற்றவர்கள், உலக மக்கள், உலக வழக்கம் அப்படி இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அவர்களுடைய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்ட விதமாக தான் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வேதாகமத்தில் பார்க்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே இப்படியாக தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தான் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆராதித்தார்கள். தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தானியேல் சிங்க கெபியிலே போடுவதற்கு முன்னதாக தரியராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேல் பாட்டு பாடி கீபோர்டெல்லாம் வாசிச்சு நடனம் ஆடி எங்கேயாவது ஆராதிச்சாரா? அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் நான் இருந்தா இருக்கேன், இல்லைன்னா நான் இருந்தா ஆண்டவரோடு இருக்கேன், ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இல்லை என்றால் பரவாயில்ல, அதுதான் ஆராதனை. நீ ஆராதிக்கிற தேவன், மற்றவர்கள் சொல்கிறார் ஆண்டவரை அறியாத தரியராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அந்த ஆராதனையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல விரும்புகிறார். ஒருவேளை நான் இருக்கும் பொழுது இருக்கிறேன், ஆனா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை என்ன செய்வேன்? ஆராதிப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கும் பொழுது நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார். அப்ப அவங்களும் தேவனை ஆராதிச்சிருக்காங்கல்ல, அவங்க எப்படி ஆராதிச்சாங்க? அடுத்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அதுதான் ஆராதனை. ஆண்டவர் எங்களை தப்புவிக்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்கலனாலும் நாங்க என்ன செய்வோம்? நாங்க இந்த பொற்சிலை என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அப்படித்தானே அவர்கள் ஆராதித்தார்கள். அப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த ஆராதனைகளை எல்லாம், உலக வழக்கத்தின்படியான ஆராதனைகளை எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்மை நாமே மோசம் போக்கி கொண்டு இருக்கிறோம். எந்த பரிசுத்தவான்களும் ஆண்டவரை இவ்விதமாய் இப்போ நடந்து கொண்டிருக்கிற வழக்கத்தின்படி ஆராதிக்கவில்லை. ஒவ்வொருவரும் இப்படித்தானே தங்களை ஜீவ பலியாக தானே ஒப்பு கொடுத்த ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஸ்தேவானை குறித்து சிந்திக்கும் பொழுது, ஸ்தேவான் கல்லறிகிற சூழ்நிலையில கூட இயேசு கிறிஸ்துவை நோக்கி என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று தொழுது கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 60வது வசனத்துல, அவனோ முழங்காற்படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு வேண்டிக் கொண்டான். இதுதானே ஆராதனை. இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் வாழ்ந்து காட்டினாரோ அது போல வாழ்வது தானே ஆராதனை. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் என்ன செய்தார்? மன்னித்தார், அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். அதே காரியத்தை ஸ்தேவான் இங்கு செய்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்.
ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வேறு வேறு வழிகளை, நமக்கு ஏற்ற மாதிரியான வேறு வேறு வழிகளை என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அது உண்மையாகவே ஆராதனை கிடையாது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருமே மனம் திரும்புவதற்கு, ஒருவேளை இப்படிப்பட்ட ஆராதனைகளை நம்ம விழுந்து போயிருந்தோம்னா, இப்படிப்பட்ட ஆராதனைகளில் நம்ம மன திருப்தி அடைந்து கொண்டிருந்தோம், ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து மாறுபட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மாறுபட்ட வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரும், நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் நம்மை சாட்சியாக சொல்ல வேண்டும். அந்த தரியு ராஜா சொல்லும் பொழுது, தானியேல் வணங்குகிற அந்த தேவனை ஜீவனுள்ள தேவன். நம்ம உண்மையிலே ஆண்டவரை ஆராதிச்சோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையாக மாறி போச்சுன்னா, நம்மை சுற்றிலும் இருக்கிற அறியாத ஜனங்கள் கூட என்ன செய்வாங்க? ஆண்டவரை தேடுவாங்க. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் கூட ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க? ஆராதனை செலுத்துவார்கள். இவர்தான் உண்மையுள்ள தேவன், இவர்தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி. நம்ம பார்க்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருமே இப்படிதான் ஆராதித்தார்கள். பவுல் இப்படி ஆராதித்தார். அவருக்கு ஏற்படாத துன்பங்களா, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பவுலை குறித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பவுல் எப்படி ஆராதிச்சிருப்பாரு? நல்லா டான்ஸ் ஆடி ஆராதிச்சிருப்பாரா? அவருடைய வாழ்க்கையே ஆராதனை தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பவுலை கல்லறிகிறார்கள். எப்படி கல்லறிகிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, அவன் மரித்து போய்விட்டான் என்று எண்ணுகிற விதமாக, மரித்து போயிட்டான், ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் நினைக்கிற அளவுக்கு பவுலை என்ன செஞ்சாங்களாம்? கல்லெறிந்து அவரை இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுஷனை கல்லால் அடித்து அவர் என்ன செய்கிறாங்களாம்? பட்டணத்துக்கு வெளியே தூக்கிட்டு போகல, இழுத்து கொண்டு போகிறார்கள். மறுநாளிலே பவுல் அவருடைய சீசர்களை திடப்படுத்தி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் பாடுகளின் வழியாக தான் எங்கே போக வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் போக முடியும். இதுதான் ஆராதனையை கற்றுக் கொடுக்கிற விதம். தன்னுடைய சீசர்களுக்கு பவுல் இவ்விதமாக தான், இப்படி தான் நம்ம ஆராதிச்சு எங்கே போனோம்? பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு வேறு விதமாக கற்றுக் கொடுக்கிறவர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? செவி சாய்த்து விடக்கூடாது. அப்போ நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தான் என்னது? புத்தியுள்ள ஆராதனை. இப்போ ஜீவ பலியாக எப்படி ஒப்பு கொடுக்கணும்? எங்கே பலியிடுவாங்க? எங்கே பலியிடுவாங்க? பலிபீடத்தில் தானே பலியிடுவாங்க. அப்போ எங்கே பலியிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அன்றைக்கு மிருகங்களை அல்லது வெள்ளாட்டுக்குட்டியை, காளைகளை பலியிடுவதற்கு என்ன இருந்துச்சு? ஒரு பலிபீடம் இருந்தது. அங்கே தான் என்ன செய்வாங்க? பலியிடுவார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. நமக்கு என்ன பலிபீடம்? இப்போ எதில் பலியிடுறாங்களோ அங்கே தான் என்ன செய்வாங்க? அதை தான் என்ன செய்வாங்க? பலிபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். இது எங்கன்னா யாத்ராம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு பலிகளையும் எப்படி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஒரு காளையை அல்லது ஒரு வெள்ளாட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு மிருகத்தை பாவ நிவாரண பலியாக நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னா அந்த என்ன செய்யக்கூடாது? நீங்கள் புசிக்கக்கூடாது. அதை எங்கே கொண்டு போயிடணும்? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அதை சுட்டெரிக்க போடணும். அந்த வசனத்தில் கடைசி வார்த்தை எப்படி சொல்லணும்? இதுதான் பாவ நிவாரண பலி. பாவத்துக்காக அடிக்கப்படுகிற எந்த ஒரு மிருகத்துடைய உடலும் என்ன செய்யணும் அப்படின்னா பாளையத்துக்கு புறம்பே என்ன செஞ்சிடணும்? சுட்டெரிக்கப்பட்டணும். அது போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக பாளையத்துக்கு புறம்பே எதில் அடிக்கப்பட்டார்? சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்ப நமக்கு இருக்கிற பலிபீடம் எது? சிலுவை. அப்ப நம்மை நாம் எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்?
நம்மை ஜீவ பலியாக அந்த சிலுவையிலே நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அதான் என்னுடைய பலிபீடம். இனி நான் அல்ல, பலிபீடத்தில் என்னை ஜீவ பலியாக நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் இல்லை, இனிமேல் எண்ணில் என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை எனக்குள்ளாக பார்க்கிறார்கள். அப்ப எப்படி நான் ஆராதிக்க வேண்டும்? என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்றால் கிறிஸ்துவனுடைய சிந்தையும் கிறிஸ்துவை போலவும் என்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். கிறிஸ்து எந்த இடத்திலும் வாக்குவாதம் செய்ய மாட்டார். கிறிஸ்து எந்த இடத்திலும் பொருளாசையோடு இருக்க மாட்டார். கிறிஸ்து எந்த இடத்திலும் இச்சையோடு கூட நம்ம பார்க்க முடியாது. கிறிஸ்து எங்கேயும் சண்டை போடுகிறவராக நாம் பார்க்க முடியாது. கிறிஸ்துவை எந்த இடத்திலும் ஒரு அகோரமான காட்சியிலே பாவத்தோடு கூட பார்க்க முடியாது. அவர் பாவம் இல்லாதவர், அவர் மாசற்றவர், அவர் பூரண அழகுள்ளவர், அவர் பழுதொன்றும் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சுவாபங்கள் நமக்குள்ளாக என்ன செஞ்சிடும்? வந்துடும். எப்பொழுது என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒருவேளை இன்னும் பழைய பாவங்கள், பழைய இச்சைகள், பழைய காரியங்களோடு கூட இருந்தோமானால் நாம் மனம் திரும்ப வேண்டுவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, பழைய புளித்த மாவோட அல்ல, பழைய புளித்த மாவாகிய துர்க்குணம், பொல்லாப்பு போன்ற காரியங்களோடு அல்ல, புதிய பிசைந்த மாவிற்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடிக்கப்பட்டு இருக்கிறார். அன்றைக்கு எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வரும் பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, புளித்த மாவை உங்களிடத்திலிருந்து அகற்றி போடுங்கள். புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் கூட தான் இந்த பஸ்காவை நீங்க என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். அப்ப இன்றைக்கு ஆசரிக்கிற நாம், இன்றைக்கு ஆராதனைக்குள்ளாக இருக்கிற நான், இன்றைக்கு ஆராதனை செய்கிற நாம் அந்த பழைய புளித்த மாவாகிய துர்க்குணம், பொல்லாப்புன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, அது கீழே வருகிற காரியங்கள் எல்லாம், விபச்சாரம், பொருளாசை எல்லாம், இப்ப எல்லாம் பழைய புளித்த மாவு, பழைய வாழ்க்கை, இதெல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு நான் ஒரு புது சிருஷ்டியா என்ன செய்யணும்? புது சிருஷ்டியாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இந்த பழைய பாவங்கள், பழைய மனுஷன் எல்லாம் எனக்குள்ளாக அழிந்து போய்விட்டது. நான் இப்பொழுது புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை பாதி புதிதாயின கிடையாது, எல்லாம் புதிதாயின. இந்த பழைய புளித்த மாவை அகற்றி போட்டு கர்த்தருக்கு நாம் பஸ்காவை ஆசரிக்க கடவோம் என்ற வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த ஆராதனையின் பொருள், சுருக்கமாக இந்த ஆராதனையின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, யாத்திராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 26வது வசனம், யாத்திராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனத்துல, அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்போ ஒரு ஆராதனையுடைய பொருள் என்ன அப்படியே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள்லாம் இந்த ஆராதனையோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன செய்யணும்? இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இந்த பலியினாலதான் எகிப்திலிருந்து என்ன செஞ்சோம்? நாங்க அடிமைகளா இருந்தோம். நாங்க என்ன பண்ணோம்? இந்த பலியினாலதான் மீட்டு கொண்டு வெளியே வந்தோம். அப்ப ஆராதனையின் பொருள் என்ன? நான் என்னை ஜீவ பலியாக சிலுவையில என்னை நானே ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி நான் எகிப்திற்கு சொந்தமானவன் கிடையாது. எகிப்து எனக்கு சொந்தம் அல்ல. அந்த எகிப்திலிருந்து நான் என்ன பண்ணிவிட்டேன்? வெளியே வந்து விட்டேன். இதுதான் ஆராதனையின் பொருள். மேல் அப்படித்தானே கேட்டிருக்காங்க. ஆராதனையின் பொருள் கருத்து என்ன என்று உங்களை கேட்டா நீங்க என்ன செய்யணும்? இதை தான் சொல்லணும். ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்கள் பிள்ளைகள் கேட்டால் 1/2 மணி நேரம் பாட்டு போட்டு ஆடணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்யல? போடப்படலை. 1 மணி நேரத்தில் ஆராதனையை முடிச்சிடணும்னு சொல்லலை. ஆராதனையின் பொருள், ஆராதனையின் கருத்து என்ன? பஸ்காவாகிய பலி. இது பஸ்காவாகிய பலி. இதனால்தான் நாம் எகிப்திலிருந்து என்ன செஞ்சு வந்தோம்? மீட்டு கொள்ளப்பட்டு வந்தோம்.
அப்ப இதுதான் ஆராதனை. நான் என்னை ஜீவ பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் இனி பழைய பாவத்திற்குரிய மனுஷி கிடையாது. நான் இனி பழைய பாவத்திற்கும் பழைய வாழ்க்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. எகிப்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன். நான் புது மனுஷியாக நான் மாறிவிட்டேன் என்பதுதான் ஒரு ஆராதனையின் பொருள். இந்த ஆராதனை ஒரு நாள் என்ன செய்யாது, முடிவிற்கு வராது. நாம் இருக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த ஆராதனையோடு தான் என்ன பண்ண வேண்டும், கடந்து வர வேண்டும். நம்மை பார்க்கிற ஒவ்வொருவருமே இதை அறிந்து கொள்வார்கள். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அன்றைய ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். தானியேல் ஆராதிக்கிற தேவன், அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தரியு ராஜா முதல் கொண்டு அறிந்து கொண்டார்கள். ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம், அவர் எப்படியாக தேவனை ஆராதித்தார். பவுலை குறித்து பார்க்கிறோம், ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தான் என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நாமும் அப்படிப்பட்ட ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவதற்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட பலி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் நம்மளை நாமளே நான் ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று ஏமாற்றி கொண்டே இருந்தோமானால், ஒருவேளை இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு அவசியமாய் இருக்கிறது. மனம் திரும்புவது அவசியமாய் இருக்கிறது. என்னை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், இனி நான் எனக்குரியவள் அல்ல. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சம், உலகம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இனி எதுவுமே வேலை செய்யாது. சுயம் என்னிலிருந்து வெளிப்படாது, சுய இச்சைகள் என்னிலிருந்து இனி வெளிப்படாது என்ற ஒரு நாட்களுக்குள்ளாக, ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஆண்டவரை எவ்விதமாய் இவ்வளவு நாளாய் ஆராதித்து வந்தோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒருவேளை இன்றும் அந்த பழைய புளித்த மாவாகிய அந்த துர்க்குணம், பொல்லாப்பு இவைகள் எல்லாம் என்னிடத்திலே காணப்பட்டதானால் அவைகள் எல்லாம் களைந்து போட்டு புதிதாய் பிறந்தவர்களாய், சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற அந்த நிலைப்பாட்டிற்குள்ளாக வருவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இயேசுப்பா, எங்களை தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிறோம் அப்பா, ஜீவ பலியாக. தேவனாய கர்த்தர் இன்றைய நாளிலே எங்களோடு கூட நீர் பேசினீர். இதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எங்களை நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை கர்த்தாவே. எங்களுக்கென்று ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த சிலுவையிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து விட்டோம் அப்பா. பாவத்திற்கு நாங்கள் மறைத்து விட்டோம், நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறோம் அப்பா. இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும் எங்களுடைய வாழ்க்கை உம்மை ஆராதிக்கிற ஆராதனையாக தகப்பனை மாற வேண்டும். அப்படியாக கர்த்தாவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க. ஒருவேளை இவ்வளவு நாட்களாய் ஏதோ ஒரு காரியத்தில் எங்களை நாங்களே திருப்திப்படுத்தி கொண்டு இருந்தோமானால் தேவன் அவற்றையெல்லாம் மன்னித்து தகப்பனை மரணம் ஆனாலும் கர்த்தாவே ஜீவனானாலும் எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும்
தகப்பனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறவர்களாக உலகத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுத்து விடாதபடிக்கு, இச்சைகளுக்கு பாவங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடிக்கு எங்களை நாங்களே ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தாவே எண்ணி பார்த்து உமக்குள்ளாய் வாழ்ந்து ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பலன் தாங்க தகப்பனே. முழுவதுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.